சார் சார் எல்லா இடமும் தரவா செக் பண்ணியாச்சு சார். அவங்க இங்க வரவே இல்லை சார். ஆமா சார். சார் இல்ல சார், இந்த கல்யாணத்துக்கு அவங்க 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க சார். ஓயா உன் பேச்சை கேட்டு நான் இங்க வந்த பாரு. என்ன சொல்லணும், என் டைம் தான் வேஸ்ட். சார் வாங்கயா போலாம். எஸ் சார். சார் இல்ல சார். வாங்க உள்ள போய் சாமி. சரி மாமா. ரேணுகாம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லை போங்க. இப்படி அசத்திட்டீங்களே. என்ன சொல்றீங்க? காயத்ரிய வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேச வச்சு அசத்திட்டீங்க போங்க. வீடியோ கால்ல கூப்பிட்டு கல்யாணத்தை பார்க்க வச்சிட்டியா? நீ இவ்வளவு பெரிய கில்லாடி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரேணுகா. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. சென்னையில உன் இடத்துல தானே அவங்கள மறைச்சு வச்சிருக்க. விட மாட்டேன், செத்தாலும் விட மாட்டேன், பிடிச்சிடுறேன். என்ன சம்மந்தி சொல்றீங்க? அந்த ரேணுகா லேசுப்பட்ட ஆள் இல்ல. சூர்யாவையும் காயத்ரியும் இங்கேயே சென்னையில எங்கேயோ மறைச்சு ஒளிச்சு வச்சுட்டு கல்யாணத்துக்கு அவன் மட்டும் வந்திருந்தா சம்மந்தி. முகூர்த்த நேரத்துல காயத்ரிக்கு வீடியோ கால் போட்டு அவ இங்க இருந்த கல்யாணத்தை பாக்குற மாதிரி செட்டப் பண்ணி காட்டிட்டான்லாம் பாத்துக்கோங்களேன். அத்தை, எங்க அண்ணன் சொல்றத வச்சு யோசிச்சா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ரேணுகா 1000 தான் முயற்சி எடுத்தாலும் சூர்யாவும் காயத்ரியும் அவளோட எல்லா முயற்சிக்கும் மனசால சம்மதம் சொல்லிருக்காங்க. ரேணுகா தனக்கு நல்லது பண்றதா ஆத்மார்த்தமா ரேணுகாவை நம்புறாங்க. அப்படி இருக்கிறப்போ சூர்யாவை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதும் இல்லனா சூர்யாவை இங்க நம்ம வர வைக்கணும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. ஆமாமா, சுப்பு சொல்றதா சரியோன்னு எனக்கும் தோணுது. அந்த ரேணுகா சூர்யா கிட்ட பேசி பேசி அவனை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. இதுக்கப்புறம் அவனை மீட்கவே முடியாத ஒரு அதுல பாதாளத்துக்கு அவன் போயிட்டானோன்னு தோணுது. ஐயோ, அப்படி எல்லாம் பேசாத வனிதா. மாப்பிள்ளை எப்படியாவது நம்ம பக்கம் கூட்டிட்டு வந்து சுப்புவோட வாழ வைக்கதா நாம எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பாதியிலேயே மனசு தளர விடுறது நல்லது இல்ல வனிதா. ஆனா நடக்கிறதெல்லாம் நமக்கு பாதகமா தானே இருக்கு. வீராவோட கல்யாணத்துக்கு நாம யாராவது வருவோன்னு கெஸ் பண்ணி சூர்யாவும் காயத்ரியும் அங்க போகாம வேற இடத்துல இருந்துகிட்டு வீடியோ கால்ல ஆசீர்வாதத்தை அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு கிரிமினலா யோசிச்சிருக்கணும். நான் மட்டும் எப்படி யோசிக்கிறேன்? கிரிமினலா தானே யோசிக்கிறேன். இதுல பூசி முழுகிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு நல்லது நடக்கணும்னா 4 கெட்டதை பண்றதுல தப்பே இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன் சம்மந்தியம்மா. இனிமே நான் இங்க உட்காந்து வேலை செய்ய போறது இல்ல. முதல்ல என்ன கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல்லையா? எதுக்கு? எதுக்கு நான் கேக்குறீங்க? எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அத்தை, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. முள்ள முள்ளாலதாமா எடுக்கணும். சூர்யாவை இங்க வரவழைக்கணும்னா அவன் மனசு கலங்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு இங்க நடந்தாதான் உண்டு. அதுக்காக நாம ஒருத்தர் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிக்கவா முடியும்? அதனாலதான் சொல்றேன், எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சுன்னு சொல்லி என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு வாய் கூசாம போய் சொல்லுங்க. என் புள்ள தன்னால இங்க ஓடி வரானா இல்லையான்னு பாருங்க. அம்மா, நிஜமா தாண்டி சொல்றேன். இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இப்ப நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நீ அவளை கூட்டிட்டு போக வேண்டாம். நீ மட்டும் போ. சுப்புவை கூட்டிட்டு போனா சந்தேகப்படுவாங்க, காரியமே கெட்டுடும். நீ மட்டும் தனியா போய் நான் சொன்ன மாதிரி பண்ணு. சூர்யா கதறிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேரானா இல்லையான்னு பாரு. மா, சூப்பர்மா, சூப்பர் ஐடியா. நான் இப்பவே போறேன். சமந்தி, நீங்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா பாருங்க. வெயில் கொல்லுது. நல்ல ஒரு ஏசி ரூமை போட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. புரிஞ்சுதா? வரும் சுப்பு.
ரேணுகா வாங்கம்மா. அத்தை அத்தை, என்னம்மா? இவங்க தான் காயத்ரியோட அம்மா. வணக்கம். வாங்கம்மா. உங்க பொண்ணை பத்தி ரேணுகா நிறைய சொல்லிருக்கா. அம்மாவா? ரேணுகா, நான் காயத்ரிய பார்க்கணுமா? ஒரே ஒரு தடவை அவளை பார்த்து பேசணும். அவ உன் வீட்ல இருப்பான்னு நம்பி நான் இங்க வந்திருக்கேம்மா. அவ இங்க இருக்காளா? காயத்ரி, உங்க அம்மா வந்திருக்காங்க. சூர்யா வேணாம். யார் வந்தாலும் இங்க இருந்து வெளியே வர வேணான்னு ரேணுகா சொல்லியிருக்கா. எங்க அம்மாவாவே இருந்தாலும் நாம அவ வார்த்தையை காப்பாத்துறது தான் நல்லது. காயத்ரி, உங்க அம்மா பாவம். நான் இல்லன்னு சொல்லல சூர்யா. ஆனா என்ன பார்த்துட்ட சந்தோஷத்துல அம்மா வெளியே போய் வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா நமக்கு அடைக்கலம் கொடுத்த பாவத்துக்கு ரேணுகாவும் சேர்ந்து கஷ்டப்படுவா. அதனாலதான் சொல்றேன். காயத்ரி இங்க இல்லையேம்மா. அவ இங்க வரவே இல்ல. நீங்க எப்படி அவளை தேடிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நானும் அவளை தேடிட்டு இருக்கேன். வந்தானா நான் சொல்ல மாட்டேனா? என்னால தாங்க முடியல ரேணுகா. என் பொண்ணு ஏதோ ஒரு ஆபத்துல மட்டும் சிக்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமே தவிர அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு எனக்கு தெரியலம்மா. மாப்பிள்ள குமார கொலை பண்ணிட்டாருன்னு காயத்ரியும் அவரும் தலைமறைவாயிட்டாங்க. அவங்கள போலீஸ் தேடுதுங்கிறாங்க. கொலை நடுங்கி போயிருக்கிறேம்மா. ஒரு தடவை அவளை நான் நேர்ல பார்த்துட்டா எனக்கு நிம்மதி ஆயிடும். தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் மறைக்காதம்மா. காயத்ரி உண்மையிலே இங்க வரலையா? சொல்லு ரேணுகா. சத்தியமா இல்லம்மா. நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? ஒருவேளை காயத்ரி இங்க இருந்திருந்தானா அவளை மறைச்சு வைக்கணும்னு நான் நினைச்சிருந்தேனா வேற யார்கிட்ட வேணும்னாலும் நான் மாத்தி போய் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவளை பெத்த தாய் உங்ககிட்ட போய் நான் அப்படி சொல்லுவேனா? நமக்காக இப்படி வாய் கூசாம போய் சொல்றாங்கன்னா ரேணுகாக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருக்கும். ஷீ இஸ் ரியலி கிரேட் காயத்ரி. வந்துட்டீங்களா? நீங்க மட்டும்தான் பாக்கின்னு நினைச்சேன். என்ன கேட்க போறீங்க? காயத்ரியை கூப்பிடு, நான் அவளை பார்க்கணும். அதானே? காயத்ரி இங்க இல்ல, போதுமா? இப்பதான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வேணும்னா இவங்களே கேட்டுக்கோங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க ரேணுகா. ஐயோ, நான் சண்டை போடுறதுக்காக வரல. என்னால இனிமே யார்கிட்டயும் சண்டை போட முடியும்னு கூட தோணல. உங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். மனசு நொறுங்கி போய் வந்திருக்கேன் ரேணுகா. இந்த நேரத்துல என் தம்பி கூட என் கூட இல்லாம என்னை இப்படி நிர்கதியா விட்டுட்டு போயிட்டானேன்னு நினைச்சு ஓன்னு கத்தி அழணும் போல இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க.
ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணி கூட எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா சுகர் பேஷண்ட் வேற, அதனால காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஐம் சாரி. இது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? தெரியலையே, யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு கூட தெரியல. காயத்ரிய தேடி ஏற்காடுக்கு போன சூர்யா இன்னும் திரும்பி வரல. திரும்பி வந்தாலும் எங்க வீட்டுக்கு வருவானுங்கிறது சந்தேகம்தான். ஆனா ஆனா காயத்ரி எங்க இருந்தாலும் உனக்கு கண்டிப்பா போன் பண்ணுவாள் ரேணுகா. காயத்ரி போன் பண்ணும்போது எங்க அம்மா சாக கிடக்குறாங்கன்னு அவகிட்ட சொன்னா காயத்ரி சூர்யா கிட்ட சொல்லி சூர்யா உடனே கிளம்பி வரமாட்டானாங்கிற நப்பாசதா. சூர்யா அம்மாவை பார்க்க வரணும், வேற ஒண்ணும் இல்ல. என்ன போட்டு வாங்க பாக்குறீங்களா? ஐயோ, சத்தியமா இல்ல ரேணுகா, என்ன நம்பு. ரேணுகா, நான் உன்கிட்ட நிறைய தடவை தப்பா பேசியிருக்கேன். உன்னை வேறு பேத்தி நான் அதுல சந்தோஷப்பட்டிருக்கேன். ஐயோ, எல்லாம் ஏன் தப்புதான். ஆனா எனக்கு இருந்த ஆணவம் அகம்பாவம் அதெல்லாம் இப்ப சத்தியமா இல்ல. எல்லாம் அடியோட செத்து போச்சு. உனக்கே தெரியும், எங்க அப்பாவும் ஜெயில இருக்காரு. சூர்யாவும் இப்ப எங்க பக்கத்துல இல்ல. எங்க அம்மாவை அனாதையா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு பாத்துக்கிறதுக்கு பக்கத்துல ஆள் கூட இல்லாம அம்போடு விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் சுப்பு இல்ல? ஐயோ, நான் எதன்னு சொல்லுவேன். நாங்க பண்ண பாவம் எங்களை சுத்தி சுத்தி அடிக்குது. சுப்பு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. போன தடவை அவளை செக்கப்க்கு கூட்டிட்டு போனப்போ டாக்டர் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு ரொம்ப ஆபத்து, இதுக்கப்புறமும் அவ இப்படி சாப்பிடாம இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனாலும் சூர்யா திரும்ப வர வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, நான் பச்சை தண்ணி கூட பல்லுல பட விட மாட்டேன்னு பிடிவாதமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ரேணுகா, ரேணுகா, அவள உன்னோட ஃப்ரெண்டு தானே, ஒரு தடவை அவளை வந்து பார்க்கலாம்ல. எங்க வீட்டுல ஒரு ஓரமா முடங்கி போய் கிடக்குறா. தயவு செஞ்சு வந்து பாரு ரேணுகா. எனக்கு அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. சூர்யா இங்க இல்ல, போதுமா? ஒருவேளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்க சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத ரேணுகா. எங்க அம்மாவோட உயிர். ஐயோ, இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்குச்சுனாலே பெரிய விஷயம் டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு தனியா என்ன பண்றதுன்னு தெரியல. ரேணுகா, எங்க அம்மா 1000 தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா சாகுற நேரத்துல பெத்த புள்ள பக்கத்துல இருக்கணும்னு ஆசை கூட படக்கூடாதா? எங்க அம்மா பண்ண தப்புக்கு அவ்வளவு பெரிய தண்டனையா? வேண்டாம் ரேணுகா, நீங்க இந்த தகவலை எப்படியாச்சும் சூர்யாவுக்கு சொல்லி ஆகணும். ப்ளீஸ். என்னால இதுக்கு மேல எப்படி உங்ககிட்ட கேக்குறது, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சூர்யா வந்தா கண்டிப்பா எங்க அம்மாவோட கடைசி மூச்சுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போ சொல்லுங்க. ப்ளீஸ். அத்தை வந்துருவார்ல. நீ கவலைப்படாம இரு சுப்பு, சூர்யா கண்டிப்பா வந்துருவான். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவனால தாங்க முடியாது. நீயே சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு சும்மா இரு. மதி, அடடே,
வாங்க வாங்க சம்மந்தி அம்மா உங்களுக்கு பிடிக்குமேனு சூடா மட்டன் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். மட்டன் பிரியாணியா? ஐயோ அத்தை சும்மா இருங்க அத்தை. ஏண்டி இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? அத்தைக்கு ஹார்ட் அட்டாக், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஊருக்கெல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இப்படி ரூம்குள்ள உட்காந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டா யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சுப்பு. மட்டன் இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொன்னதா சொல்லிடுவோம். சூப்பரா சொன்னீங்க. சுப்பு வா பிரியாணி சாப்பிடலாம். உங்க அண்ணி பிரியாணி நல்லா பண்ணுவாங்கல்ல, உனக்கு தெரியாததா? வா வா. இல்ல அத்தை, சூர்யா வர வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? இதுதானே வேண்டாங்கிறது. உன்ன பச்சை தண்ணிய குடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அழிச்சாட்டியம் பண்ண, கொதிக்கிற தண்ணிய கொண்டு வந்து உன் வாயில ஊத்திடுவேன், ஜாக்கிரதை. அதுக்கு அவசியமே இல்லம்மா. சுப்பு சீக்கிரமே நமக்கு விருந்து சமைச்சு வைக்க போறா. அந்த நேரம் வந்தாச்சு. அண்ணி அவரை பாத்தீங்களா? அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னாரு? எப்ப வரேன்னு சொன்னாரு? ஏய் அங்க என்ன நடந்தது முதல்ல சொல்லேண்டி. அம்மா நான் உன் பொண்ணு, நான் போய் சக்சஸ் இல்லாம வந்துருவேனா? எல்லாமே சக்சஸ் தான். நீ இன்னைக்கோ நாளைக்கோ செத்தே போயிடுவேன்னு சீனை போட்டிருக்கேன். நான் போட்ட சீனை அவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பெத்த பிசாசு பதறி அடிச்சுட்டு ஓடி வரும் பாரு. என்ன அண்ணி அத்தைய போய் இப்படி சொல்லிருக்கீங்க? ஏய் சுப்பு நீ சும்மா இரு. நான் சாக கிடக்குறேன்னு சொன்னாதான் அவன் பதறி அடிச்சுட்டு ஓடி வருவான். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அதனாலதானே இந்த நாடகத்தை எல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதுவும் மட்டன் பிரியாணியோட. ஐயோ சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க சம்பந்தி. இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. கண்டிப்பா சூர்யா என்ன பார்க்க வருவான். அப்படி வரவன கோழி அமுக்குற மாதிரி ஒரே அமுக்கலனா என் பேரு கோமதி இல்ல. நீங்க தான் சொல்றீங்க அத்தை, ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல. நம்ம திரும்ப திரும்ப பண்றதெல்லாம் நாடகம்னு சொல்லி அந்த காயத்ரி பக்கத்துல இருந்துகிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. அதை மீறி எப்படி சூர்யா வருவாரு? ஏ சுப்பு, இந்த தடவை நம்பு. நான் எப்பவும் பேசுற மாதிரி ரேணுகா கிட்ட இந்த வாட்டி பேசல. உண்மையிலேயே எங்க அம்மா இப்பவோ அப்பவோ சாக கிடக்குற மாதிரி என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு அவகிட்ட கதறி அழுதுட்டு வந்திருக்கேன். நான் போட்ட சீனுக்கு நிச்சயமா அவன் வந்தே தீருவான். நீ கவலைப்படாம இரு. அந்த ரேணுகாவை நம்பிட்டா. என்ன எல்லாரும் நம்புங்களேன். நாம சந்தேகப்படுற மாதிரி அந்த ரேணுகா கஸ்டடியில தான் சூர்யாவும் காயத்ரியும் இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யா இந்த இடத்துல இருப்பான். அப்புறம் என்ன சம்மதி, சீக்கிரம் மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க, இடத்த காலி பண்ணுவோம். ஆமா ஆமா சீக்கிரம் சீக்கிரம் எடுமா. சீக்கிரம் சீக்கிரம். சூர்யா நீங்க பண்றது தப்புன்னு தோணுது. அத்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க சீரியஸா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க போகாம இருக்கிறது சரியா படல. காயத்ரி, உனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க பக்கா கிரிமினல். என்ன இந்த மாதிரி நிறைய வாட்டி ஏமாத்திருக்காங்க. பெத்த பிள்ளைக்கே பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து கடத்தின ஒரே அம்மா இந்த உலகத்துல அவங்களா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லையே, நான் சுப்புவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அவங்க நடிச்சாங்க. நீ அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காது. அவங்க நல்லா ஹெல்த்தியா தான் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க சூர்யா. எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சூழ்நிலை தான் அவங்கள மாத்திடுது. நல்லவன் கெட்டவன் ஆகுறான், கெட்டவன் நல்லவன் ஆகுறான். அவங்க நியாயம் நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவங்களே பிடிக்காம போக கூடாது. இப்ப நீங்க போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வரலனா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ காயத்ரி, நீ ஏன் இப்படி இருக்க? சரி, அவங்க போடுறது டிராமா நான் அப்ரூவ் பண்ணட்டுமா? ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்றீங்க சூர்யா? என்கிட்ட ஒரு புது சிம் கார்டு இருக்கு. நானே இந்த சிம் கார்டுல இருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க போடுற டிராமா என்னன்றதை உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். சூர்யா இதெல்லாம் தேவையா? ப்ளீஸ் வெயிட் காயத்ரி. புரிஞ்சுக்குங்க. தட்ஸ் ஓகே. ஐயோ எதுக்கு இந்த டிராமாலாம்? அவங்களுக்கு மட்டும் தான் டிராமா போட தெரியுமா? வெயிட், நான் போட்டு காமிக்கிறேன். இப்ப தெரியும் அவங்க சூர்யா மண்டவாளம் அவங்க ஏன் என்னன்னு. டிராமா பண்ணணும் சூர்யா? அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க காயத்ரி, அதை நீ நம்பணும். சூர்யா இதெல்லாம் தெரிஞ்சிரும் சூர்யா, பண்ணாதீங்க ப்ளீஸ். தட்ஸ் ஓகே. I want to prove it to you. ஸ்பீக்கர்ல போடுறேன், நீயே கேட்டுக்க. சூர்யா ப்ளீஸ். ரிலாக்ஸ். சூர்யா ப்ளீஸ். ஹலோ சுப்பு, நான் சூர்யா பேசுறேன்.
ஆ,